பிக் பாஸ் வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல குறிப்பா ஒரு பக்கம் பார்வதி மற்றும் திவாகர் பண்ண விஷயம் சோசியல் மீடியாலாம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இதுல குறிப்பா எக்ஸ் சீசன் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அவங்களோட கருத்துக்களை சோசியல் மீடியால பரவலா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கான ஒரு முடிவு நீங்க எடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி என்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள்ன்றதை டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்றதுக்கான உதவியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் மறக்காம பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம எபிசோடில் பேசின விஷயம்தான், லைவ்ல பேசின விஷயம்தான். ஸோ திவாகர் மற்றும் பார்வதி ஒரு அக்யூசேஷனை எடுத்துட்டு போய் வச்சு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணது பெரிய பெரிய தப்பு. அதை மாதிரி பண்ணியிருக்க கூடாது. அதுக்கான தகுந்த நடவடிக்கைகள் எடுத்தே ஆகணும் அப்படின்றதான் பாயிண்ட். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலனா அதை எடுத்துட்டு போய் பேசக்கூடாது. அந்த பர்டிகுலர் நபர்கிட்ட போயிட்டு பேசிட்டு அதோட காரணம் என்ன, டீட்டெயில்ஸ் என்னன்னு விசாரிச்சு நீங்க செயல்பட்டிருக்கணும். அப்படி நீங்க பண்ணதே பெருந்தப்பு. போன வாரம் தான் விஜிஎஸ் உங்களை பாராட்டிட்டு போனாரு. நல்லா பண்றீங்க பார்வதி, நீங்க கரெக்டா உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. என் வீட்டை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன பார்வதி இன்னொரு பொண்ணை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி எனக்கு வருது. இது ஒரு பெரிய தப்பு. ஸோ உங்களுக்கு போன வாரம் வீக்கெண்ட்ல பாராட்டினதை இந்த வாரம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்க எதிர்த்து நிக்கணும்னு நீங்க சொன்னாரு. கரெக்ட் சார்ன்ற மாதிரி பாராட்ட வாங்கினீங்க. இந்த வாரம் என்ன பண்ணிருக்கீங்க? அது பெருந்தப்பு. இதுக்கு ஏதாவது விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு கார்டு கொடுத்தே ஆகணும். பேசாம வீட்டை விட்டு கூட அமுச்சு விட்டுருங்க, ரெட் கார்டு கொடுத்து அமுச்சிருங்க. இந்த வீட்டுல பர்டிகுலரா கேரக்டர் அசாசினேஷன், அந்த பொண்ணுக்கு ஒரு இது இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் இல்லையா? இந்த மாதிரி போய் அதுலயும் டர்ட்டி கேரக்டர், டர்ட்டி கேமு, இந்த மாதிரி பண்ற இந்த நபர்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான தகுதியே இல்லை. நாட் ஏ டிசர்விங் கேண்டிடேட் டு ஸ்டே இன் த ஹவுஸ் அப்படின்றதான் பாக்குறேன். இது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த இஷ்யூவை பார்த்துட்டு பிக் பாஸ் சீசன் கண்டஸ்டன்ஸ் மஞ்சரி, பிக் பாஸ் சீசன் 6 ஷிவின், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக்லின், இவங்கெல்லாம் பொங்கி எழுந்து அவங்களுடைய ஆதகத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்கன்றதை டீட்டெயிலா பார்த்துருவோம். சச் ஏ சீப் மூவ், ரொம்ப கேவலமான மூவ் இது ஷிவின் போட்டிருக்காங்க. ஐ ஸ்ட்ராங்லி கண்டெம்ட் பார்வதி திவாகர் ஃபார் திஸ் பிஹேவியர். இந்த மாதிரி பிஹேவியரை என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது, இதை நான் கண்டம் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனா ஷிவின் சீசன் 6 செகண்ட் ரன்னர் அப் ஷிவின் சொல்றது நியாயமா பட்டுச்சு. ப்ரீ ஜட்ஜிங் இஸ் நாட் ஃபேர் வென் இட் கம்ஸ் டு யூ. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி இந்த மாதிரிலாம் செயல்முறை பண்ணக்கூடாது. ஸோ லுக் அட் யுவர் செல்ஃப். நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன, லுக் அட் யுவர் செல்ஃப், வாட் யூ ஆர் டூயிங் டு அர் அப்படின்றத. ஸோ நீ மூஞ்ச பார்த்து கேட்டுக்கோ, நீ அவங்களுக்கு என்ன பண்ணுன்றது கொஞ்சமாவது யோசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்வதி அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க ஷிவினே. அதை யோசிச்சா இந்த மாதிரிலாம் செய்வாங்க. அவங்கள பொறுத்தவரையும் அவங்க நல்லவங்க, அவங்க கரெக்டு, அவங்க என்ன வேணாலும் பண்ணிப்பாங்க அப்படின்ற பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் நாட் கூல் வி ஸ்டாண்ட் வித் அரோரா அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேகை போட்டு நாட் கூல்ன்றதை போட்டிருக்காங்க. இது கரெக்டான ஒன்று. ஒரு தப்பான விஷயத்தை எப்பயுமே நம்ம அக்ரி பண்ணக்கூடாது. இதுக்கு நிறைய பேர் எடுத்துருவோம், அரோரா ஒழுங்கா, அரோரா இதா அப்படின்னு. அரோரா பண்ண விஷயத்துக்கு நீங்க கேள்வி கேளுங்க, பண்ணாத விஷயத்துக்கு தண்டனை யாருமே அனுபவிக்க கூடாதுன்றதான் என்னோட பாயிண்ட்டும். ஸோ பண்ண விஷயத்துக்கு நீங்க தப்புன்னு சொல்லி அடிச்சு பேசுங்க, வி வில் ஸ்டாண்ட். ஆனா பண்ணாத விஷயத்துக்கு அதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டு உங்களோட பார்வையில தப்பான கணிப்பை எடுத்துட்டு இன்னொரு பொண்ணோட இதுவை கெடுக்கிறது ரொம்ப தவறு அப்படின்றதெல்லாம் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. அதுல பாராட்டுகிறேன் ஷிவின் அவர்களை அப்படின்றது ஆணித்தனமா பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து ரெண்டாவது மஞ்சரி. போன வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள் இருந்த மஞ்சரி பார்வதி கிட்டே கிட்டத்தட்ட 30 நிமிஷம் கிட்டத்தட்ட அட்வைஸ் பல விஷயங்கள் சொன்ன மஞ்சரி இந்த இடத்துல பொங்கி எழுந்திருக்காங்க. விஜே பார்வதி இஸ் ஜஸ்ட் எம்பரசிங் ஹர் செல்ஃப் அலாங் வித் த திவாகர். எம்பரசிங் வித் செல்ஃப் அலாங் வித் திவாகர். How someone கேன் புல் ஒன் டவுன் பை ஸ்ப்ரெட்டிங் சீப் நரேட்டிவ்ஸ். ஸோ ஒருத்தனை புல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேவலமான சீப்பான நரேட்டிவ்ஸை பண்ணுவீங்களா? பண்ணி அசாசினேட் த கேரக்டரா? ஸோ ஒருத்தனை காலி பண்ணணும், இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி கேவலமான ஒரு நரேட்டிவ்ஸ் எண்ணி பண்ணுறது ரொம்ப தப்பு. அதுலேயும் குறிப்பாக காலிங் எவ்ரி ஒன் டு ஜாயின் த ட்ராமா. எப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வாங்க 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 ட்ராமா பார்க்கலாம் வாங்கன்ற மாதிரி பண்ணுறது நல்லாவா இருக்குன்ற மாதிரி துப்பாத குறையா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து அக்யூசிங் சம்ஒன் வித் பியூர் ஜட்ஜ்மெண்ட் அட்டாக்கிங் த கேரக்டர்ஸ். எப்படி? ஸோ ஒரு கேரக்டரை உங்களோட ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் மூலியமாகவும் அவங்களோட கேரக்டரை போய் அட்டாக் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றதையும் கேட்குறாங்க. ஷோஸ், அந்த கேரக்டர் ஷோஸ் நத்திங். அந்த மாதிரி பண்ணுறது உங்களோட கேரக்டர் ஷோஸ் ஒன்றுமே காட்ட மாட்டேங்குது, கேரக்டர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இன்செக்யூரிட்டி அண்ட் எமோஷனல் இம்மெச்சூரிட்டி ஒன்லி இஃப் ஹைப்போக்ரிசி அஸ் ஃபேஸ் அப்படின்றத ஆஸ் ஏ ஃபேஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ பார்வதியோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அடுத்து
இஃப் யூ நீட் அட்டென்ஷன், மனிப்புலேஷன், மாப்ஸ், சீப் டாக்டிக்ஸ் டு ஃபீல் பவர்ஃபுல், சிம்பிளி யூ லேக் ஆஃப் இன்டிகிரிட்டி அப்படின்ற மாதிரி போட்டு தாக்குன்னு ஒரு பக்கம் மஞ்சரி போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு தப்புன்னா குரல் கொடுப்பாங்க, அதான் புரட்சி பெண் அப்படின்ற மாதிரி பிக் பாஸே பாராட்டினார்ல. அப்படியாப்பட்ட பிக் பாஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்தா அது மஞ்சரி குரல் கொடுக்கலன்னா வேற யாருக்கு குரல் கொடுப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ரியலி வி நீட் டு பாராட்டு ஸோ மஞ்சரி அப்படின்றதான். ஸோ இதில் கொஞ்சம் குழப்பம், பரவாயில்ல, மஞ்சரிக்கு ஒரு பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது, அதுக்கு ஆதரவும் தெரிவிக்கக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்லி ஐ வில் ஸ்டாண்ட் வித் மஞ்சரி ஆல்சோ, ஷிவின் ஆல்சோ. அடுத்து ஸோ இதில் சில பேர் போன சீசனில் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ண சில சப்போர்ட்டர்ஸுமே இந்த சீசனுக்கு வந்து எல்லாரும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் ஜாக்லினே பொங்கி எழுந்து ஒரு போஸ்ட்டை போட்டாங்க. எதுக்கு ஒரு பொண்ணை இப்படி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க தமிழில், எதுக்கு இப்படி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க, சே டிஸப்பாயிண்டட் வித் டுடேஸ் எபிசோட், நாட் கூல் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்வதி பண்ண இந்த விஷயங்களை எங்களால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது, ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது, ஒரு பொண்ணே இப்படி போய் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயன்றது. இதுதான் நான் சொன்ன மக்களே, ஃபெமினிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை கொடுத்து அந்த ஒரு போர்வைக்குள் மறைஞ்சிட்டு இருக்காங்களே, திஸ் இஸ் தட் ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்றது தான் பாயிண்ட். பார்வதி தன்னை முன்னிலைத்துவது எப்படி, இந்த ஒரு டேக்லைன்ல தான் முன்னிலைப்படுத்துறாங்க. ஸோ இப்படி ஒரு முன்னிலைப்படுத்தும் ஒரு ஆள் இன்னொரு பெண்ணை இப்படி பேச முடியுமா அப்படின்றது என்னோட கேள்வி. அப்போ அது உண்மை கிடையாதுல்ல, அப்போ அந்த டேகுக்கே அவங்க உண்மையா இல்லைல்ல அப்படின்றதான் எனக்கு தோணுது. ஸோ இட் இஸ் நாட் ஃபேர். ஒரு விஷயம் நீங்க தெரியலனா அதை நீங்க அவங்க கிட்ட போய் கண்டம் பண்ணி கேட்டிருக்கணும். அதை கேட்காம ஒட்டுமொத்த கூட்டத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்த இதுவையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அவங்கள வேற மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்க நல்லவளாக ட்ரை பண்றீங்க பாத்தீங்களா, தட் இஸ் வெரி 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 ஒஸ்ட் பிஹேவியர், நாட் அக்செப்டபிள் பிஹேவியர். அதில் குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க, கமருதீன் அதுல வந்து கன்சென்ட் மேடம், கன்சென்ட். அதுல ஒரு பக்கம் அரோராவும் இவங்களுக்கும் ஒரு கன்சென்ட் இருக்கு, அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பா இன்னும் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டுமே, அதுல உங்களுக்கு டைரக்ட்லி நோ சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏன் உங்களுக்கு கோவம் வருது, இதுவாகிறது. ஸோ அது அவங்க 2 பேருக்குள்ள இருக்குது, உங்களுக்கு ஏன் கோவம் வருதுன்னா அப்ப நீங்க போய் அவங்களை இவரை கேளுங்க, கமருதீன் கேளுங்க. அதுக்கு நீங்க அந்த பொண்ணை பிளேம், நீங்க பொசசிவ்னஸோ உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியும் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு மேல பழிய போட்டு டார்கெட் பண்றது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ நீங்க இந்த வாரம் ஸ்டார்ட் ஆன முதல் நாள்ல இருந்து டில் நவ் யூ டார்கெட்டிங் அரோரா அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சு. இல்ல தட்டி கேம் தட்டி கேரக்டர்னும் போது கேரக்டரை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா? முதல்ல கேரக்டரை பத்தி நீங்க எப்படி பேசலாம்? அதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இன்னொருத்தனோட கேரக்டரை பத்தி இவன் இப்படிதான் சொல்றதுக்கான ரைட்ஸ் ஒருத்தருக்குமே கிடையாது. அதை பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்றத நீங்க பாத்துங்க பார்வதி. ஸோ திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் மீ. கூட சப்போர்ட் பண்ற திவாகருமே என்னால் ஏத்துக்க முடியாது. அதுவும் திவாகருக்கு எதிராக இப்படி பண்ணாங்கன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணீங்களே, தட் பிகம்ஸ் வெரி 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 ஒஸ்ட். ரொம்ப கேவலத்தின் கேவலம். இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வாய்ஸ் அவுட் பண்ணும்போது கண்டிப்பா விஜய் டெலிவிஷன் ஒரு தீர்வு கொடுத்தாகணும். கொடுக்குறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். பாய் கைஸ்.